திஸ் இஸ் அனிதா சக்தி. மிஷன் லிட்டில் ஆப்பிளோட எபிசோட் நம்பர் 19. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஓ, என்ன பார்க்க தான் வந்தீங்களா? உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சுருக்கேன். முதல்ல அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்தாங்க. என்னது இது? ஏதோ குச்சி மாதிரி நீட்டுற. என்னது? ஆ, இதுவா? இது எங்கள் நாட்டில், ஐ மீன் எங்கள் உலகத்தில் சாப்பிட்றது. இதை பார்பிக்யூன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் லேட் நைட்டில் இது சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா, ஏன் ஏன் இதை லேட் நைட்டில் சாப்பிட்ணும்? டேயில் சாப்பிடக்கூடாதா? ஏன்னா நைட்டில் தான் எல்லோரும் ஒர்க் முடித்து ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க நாள் ஃபுல்லாக கடுமையாக உழைச்சதுக்கப்புறம் ட்ரிங்க்கோட இதை சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா? நாமளும் ட்ரிங்க் குடிப்போமா? நம்மளோட ஹீரோ சுற்றுன்னு இருப்பார். ஹீரோயினி குடிச்சு மட்டையாயிருவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோயினி தன்னோட தோளில் சாய்ச்சிக்கிட்டு, நீ சொன்னது எல்லாமே நம்புகிறேன். இந்த மிஷின் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சுன்னா நீ உன்னோட உலகத்துக்கு போயிடுவல்ல. அதுக்கப்புறம் நான் உன்னை எங்கன்னு கண்டுபிடிப்பேன். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது என்னை 95 வாட்டி நீ கொண்டுட்டுனா நீ உன் உலகத்துக்கு போயிடுவ. நீ அங்கே எந்த அட்ரஸில் இருப்ப? நான் உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு எதுவுமே தெரியாது. பல நிகழ்காலத்தில் ஒன்று மாதிரியே நானும் அங்கே இருந்து உன்னை கண்டுபிடிக்காம போய் நாம் செப்பரேட் ஆகிட்டேன்னா என்னால் அது கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. ஒன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் கிஸ் பண்ணுவார். அந்த நேரம் பார்த்து தான் நம்ம ஹீரோனிக்கு கொசு கடிக்கும். டக்குன்னு முழிச்சுப்பாங்க. நான் பேசின எதுவும் இவ காதில் விழலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தள்ளி உட்காந்துருவார். ஹீரோயினி தத்துக்கா புத்தக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிக்க ஆரம்பிப்பாங்க. என் எதிரில் இருக்கிறது யார்? என்னோட ஆள் தானா? சரக்கு குடிச்சியா நீ? இல்லையா? ஐயோ, இரு உனக்காக நான் சரக்கு. ஐயோ, பாட்டில் தீர்ந்துச்சா? சரி பரவாயில்ல விடு, நீ முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்டிக், அதாவது அந்த ஃபுட்டை எடுத்து கொடுப்பாங்க. பார்த்து என்ன எனக்கு பார்த்து தெரியும், இந்தா இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சமைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒரு பையனும் என் உலகத்தில் என்னை செஃப்பாகவே மதிக்கிறதில்ல. சில சால்ட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஐயோ, சால்ட்டு காலி ஆயிடுச்சு. ஆனாலும் என்கிட்ட எப்பயுமே இடுப்பில் நான் ஒரு சால்ட்டு சொறி வச்சுனே இருப்பேனே, அது இருக்குது. நான் அது போடுறேன். இதான் அந்த சால்ட்டு. இது தூணாதான் இதுக்கு டேஸ்ட்டே வரும். ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. சாப்பிடு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் முதல்ல இந்த சரக்கு ஃபுல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஃபுல்லாகவே குடிச்சிட்ருப்பாங்க. ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வந்து பொத்துன்னு அவர் கீழே சாஞ்சிருவார். ஏன்னா ஹீரோயினி இங்கே இடுப்பில் சொறி வச்சுட்டு இருந்தது சால்ட் கிடையாது, உங்களுக்கே தெரியும். பாய்சனை தான் எப்போ பார்த்தாலும் பேக்கெட்லேயே வச்சு சுற்றிட்டு இருந்துச்சு. ஐயோ, இது ரொம்ப கஷ்டக்குது. மட்டை ஆயிட்டியா? இதுக்கு தான் புது குடிகாரங்கூடிய குடிக்கக்கூடாதுன்றது. சின்ன பயபுல்ல நம்ம லெவலுக்கு வருமா? உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை தெளிய ஆரம்பிக்கும். அந்த பேக்கெட் எடுத்து பார்த்தோன்னே சால்ட் இல்லை, நம்ம அவருக்கு பாய்சன் வச்சுட்டோன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும். திரும்பி பார்க்கும்போது ஹீரோ அந்த இடத்துல இருக்க மாட்டார். வழக்கம் போல் மாயமாக மறைஞ்சு போயிருப்பார். பேசிலி ஹீரோக்கு உயிர் வந்திருக்கும். நம்மளோட ஹீரோ காலையில் எழுந்ததுமே வில்ல எடுத்துகிட்டு வெட்ட விலைக்கு வருவார். நம்ம ஹீரோயினி பரிதாபமாக அம்புகளை தூக்கிட்டு வருவாங்க. வந்து நில்லு சீக்கிரம், கொடு. வேணாமே ப்ளீஸ், தெரியாதனமா பண்ணிட்டேன். இதுக்கு நீங்கள் மன்னிக்க கூடாதா? கொடுன்னு சொன்னேன். நம்ம ஹீரோயினி அப்படியே கிட்ட போய் நிற்பாங்க. ஏன்னா உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு பாய்சன் வைக்காதன்னு? அதுக்கு தானா நேற்று நான் நிறைய சரக்கு அடித்ததுனால சால்ட்டுக்கும் பாய்சனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. அதனால தான் சால்ட்டுன்னு நினச்சி உங்களுக்கு பாய்சனை கொடுத்துட்டேன். சாரி லிட்டில் ஆப்பிள், என்னை மன்னிக்கக்கூடாதா ப்ளீஸ்? வெரி சரி, என்னை நீங்கள் பனிஷ் பண்ணணும்ல, இந்தாங்க நானே என் கையால் அம்பு எடுத்து கொடுத்து என்னை கொல்ல சொல்கிறேன். எடுத்துக்கோங்க. நம்மளோட ஹீரோவுக்கு திடீர்னு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். லிட்டில் ஆப்பிள், உனக்கு என்னாச்சு? ஏன் தலை மேலே கை வச்சிருக்க? நேற்று சரக்கு கொஞ்சமாக தான் குடித்தேன், ஹேங் ஓவர் ஆயிடுச்சா? உன்னதாயா கேட்குறேன், உனக்கு என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குற? உடனே நம்மளோட ஹீரோயினியும் ஒரு சுழட்டி
அவர் பக்கத்தில் நெருக்கமாக நிற்க வச்சுப்பாரு. இந்த ஸ்லோ மோஷனெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் அவர் பொசிஷனில் நிற்க வைக்கும்போது நமக்கு தெரியும். சரி, பொசிஷன் வந்தாச்சு. எனக்கு கை கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்தே எய்ம் பண்ணுவோம். என்ன சொல்கிற? இந்த டேரக்டர் பாகுபலி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரபாஸும் அனுஷ்காவும் சைனீஸில் நடித்தா இப்படி தான் இருக்கும் போல். நம்மளோட ஹீரோவும் எய்ம் பண்ணது கரெக்டாக போய் சேர்ந்துரும். இந்த பக்கம் ஹீரோயினிக்கு ட்ரைனிங் வேறு கொடுத்துட்ருப்பாரு. என்னது இது, சென்டரில் போய் குத்தலையே ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ கை தட்டுவார். நான் தான் கரெக்டாக எய்ம் பண்ணவே இல்லையே. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக இருந்தாலும் நீ நல்லா பண்ணலை, அதுக்கு தான். ஓ அப்படியா? சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணால் நீ கரெக்டாக வந்துடுவ. இது இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கும் போதே ஹீரோவோட பணியால் வந்திருப்பாரு. நீ இங்கே பாரு, அவர் வந்து நிற்கிறாரு, நீங்கள் பதில் பேசாமல் நிற்கிறீங்க, போய் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயினி. சொல்லு, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லணும். பீட்சா, அது வந்து உங்களுக்கு யார் பாய்சன் வச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. உங்களோட பிறந்த நாளில் நம்ம போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமான்னு கேட்க வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பீட்சா? அது வேண்டாம், அந்த பிளான் இப்போ சரி வராது, கைவிட்டுறலாம். ஏன் கைவிடணும்? ஏன்? ஏன்னா பீட்சா உங்களுக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். வாய மூடு. எனக்கு ஆபத்தெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சேஃபாக இருப்பேன். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. என்ன பிளானு என்கிட்ட சொல்லு, நானும் கேட்குறேன். அது வந்து மேடம், இன்னும் பீட்சா பர்த்டேக்கு 5 நாள் தான் இருக்குது. அப்போது எல்லார்கிட்டேயும் இவருக்கு கால் சரியாயிடுச்சுன்னு வாயை மூடுன்னு சொன்னேன். இதுக்கு மேலே பேசாத, இங்கேருந்து கிளம்பு நீ. சரிங்க பீட்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம், உனக்கு பர்த்டே வரப்போதா? உனக்கு எத்தனை வயசாக போகுது? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணுற வயசு வந்தாச்சு. மறுபடியும் கல்யாணம் பண்ணுவியா? உனக்கு ஆல்ரெடி கான்க்கு பையன் நான் ஒருத்தி இருக்கிறேன். என்னை மீறி நீ கல்யாணம் பண்ணிடுவியா? எப்படியும் அஃபிஷியல் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். இன்னொரு வாட்டி சொல்லு, நீ மட்டும் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண இந்த வில்லாலேயே உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்.